அல்லாஹ்விடம் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவார். இவ்வுலகில் தனக்கு அருளப்பட்ட அனைத்தும் தனது இரட்சகனை வணங்குவதற்காகத்தான் என்பதில் முஸ்லிம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பார். எனக்கு வழிபட்டு என்னை வணங்குவதற்கன்று ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தன்னுடைய வான்மறையாம் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றார். இப்பிரபஞ்சத்தை செழிப்பாக்குவதிலும் புவியில் அல்லாஹுவின் ஏகத்துவ கலிமாவை உறுதிப்படுத்துவதிலும் வாழ்வில் இஸ்லாமிய நெறிமுறையை கொண்டு வருவதிலும் அவன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான முயற்சியிலும் அல்லாஹுவை வணங்குவதே அவனது நோக்கமாக இருக்க வேண்டும். நாம் அல்லாஹுவை வணங்குகிறோம் என்ற உணர்வோடு வணங்க வேண்டும். அடக்கியாலும் ஏகனாகிய அல்லாஹ்விடம் மனிதன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி தனது அனைத்து செயலிலும் அவனது திருப்தியையே நோக்கமாக கொள்ள வேண்டும். இறை வழியிலேயே தனது செயல்கள் அனைத்தும் அமைந்துள்ளனவா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் செய்யும் இறை வணக்கங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இப்புவியில் அல்லாஹ்வின் மார்க்கத்தை நிலைநாட்டுவதும் அவனது வழிமுறையை வாழ்வில் பின்பற்றுவதும் தான். இவ்வாறு தனி மனிதரின் குடும்பம், சமூகம், நாடு என வாழ்க்கையின் அனைத்திலும் அல்லாஹ்வின் மார்க்கமே ஆட்சி செய்ய வேண்டும். மனித இனம் மற்றும் ஜின் வர்க்கத்தை எந்த லட்சியத்திற்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த மகத்தான லட்சியத்தை உறுதிப்படுத்துவதில் தனது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் தனது இறை வணக்கங்கள் குறையற்றதாக அமையும் என்பதை முஸ்லிம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனித ஜின் வர்க்கத்தை அல்லாஹ் படைத்தது கலிமத்தில்லா, புவியில் அல்லாஹுவின் கலிமாவை உயர்ந்தோக்க செய்வதற்காகத்தான். ஏனெனில் அதன் மூலமே மனிதகுலம் அல்லாஹ்வை வணங்குகிறது என்பதை உறுதிப்படுத்த முடியும். எனக்கு வழிபட்டு என்னை வணங்குவதற்கென்று ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறார். இதுதான் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை பற்றிய நேரான பார்வையாகும். இக்கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும்போது முஸ்லிம் இறை தூதை சுமந்தவன் என்று விளங்கிக் கொள்ளலாம். மேலும் முஸ்லிம் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மட்டுமே அடிபணிந்து நடக்க வேண்டும். அந்த தூதுத்துவத்தையும் அவனது கட்டளைகளையும் ஏற்காத வரை அவனுடைய இஸ்லாம் பூரணத்துவம் பெறாது. தனது நடைமுறை வாழ்வில் அதை உறுதிப்படுத்தி மன தூய்மையுடன் செயல்படுத்தாத வரை அவனது வணக்கங்கள் அல்லாஹ்வின் திருப்திக்காக செய்யப்பட்டதல்ல என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இந்த தூதுத்துவம் தான் முஸ்லிம் தன்னை இஸ்லாமை சேர்ந்தவன் என்று சொல்வதற்குரிய சரியான அடையாளமாகும். அது மட்டுமே அல்லாஹ்வின் பாதையில் போராடும் வாய்மை மிக்க முஸ்லிம்களின் அந்தஸ்தில் அவரை சேர்ப்பிக்கிறது. அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு வழிகோடுகிறது. மேலும் மனிதன் இப்புவியில் படைக்கப்பட்டதற்கான ஏனைய படைப்பினங்களை விட மேன்மை பெற்றதற்கான காரணங்களையும் தெளிவுபடுத்துகிறது. ஆதமுடைய சந்ததியை நிச்சயமாக நாம் கண்ணியப்படுத்தினோம். கரையில் வாகனங்கள் மீதும் கடலில் கப்பல்கள் மீதும் நாம் தான் அவர்களை சுமந்து செல்லும்படி செய்கிறோம். நல்ல ஆகாரங்களையும் நாமே அவர்களுக்கு அளிக்கிறோம். நாம் படைத்த மற்ற ஜீவராசிகளில் அநேகவற்றின் மீது பொதுவாக நாம் அவர்களை மிக மிக மேன்மையாக்கி வைத்திருக்கிறோம் என அல்லாஹ் தன்னுடைய வான்மறையாம் குர்ஆனிலே 17வது அத்தியாயம் 70வது வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான். வசந்த கால தென்றலை எதிர்கொள்வது போல் உண்மை முஸ்லிம் இந்த தூதுத்துவத்தை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்வதில் எவ்வித புதுமையும் இல்லை. அதன் உயர்வுக்காக தனது அனைத்து முயற்சிகளையும் செல்வங்களையும் நேரத்தையும் அர்ப்பணிப்பார். அதுதான் அவரது தனித்தன்மையான வாழ்வுக்கும் அல்லாஹ்வை நெருங்கி இருப்பதற்கும் அடையாளமாகும். அதை தவிர வாழ்வில் எந்த சுவையும் கிடையாது. அதுவன்றி வாழ்வதில் அர்த்தமே இல்லை. அதை உறுதிப்படுத்துவதற்காக தொடர்ந்து முன்னேறி செல்வதை தவிர அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைவதற்கான வழி ஏதும் இல்லை. மார்க்க அழைப்பு பணியே உண்மை முஸ்லிம் நிலைநாட்ட வேண்டிய அமல்களில் மகத்தானதாகும். அல்லாஹ்வின் பால் நெருக்கி வைக்கும் அவனது திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரும் உன்னதமான நற்செயலாகும். எனவே உண்மை முஸ்லிம் இந்த அழைப்பு பணிக்கு உதவுவதிலும் இதன் மகத்தான லட்சியங்களை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதிலும் தொடர்ந்து முயல வேண்டும். அதை தவிர வேறெந்த லட்சியத்தையும் நோக்கமாக கொள்ளக்கூடாது. அதிகமாக குர்ஆன் ஓதுவார். ஈமான் என்ற இந்த உயரிய அந்தஸ்தை அடைவதற்காக முஸ்லிம் பரிசுத்த திருக்குர்ஆனின் நிழலில் இளைப்பாறுவதை வளமையாக்கி நேர்வழி தென்றலை சுவாசித்து நன்மையின் உச்சத்தை அடைவார். அதன் வசனங்களை இறையச்சத்துடன் இரவு பகலில் அதிகம் ஓதி அவைகளை ஆழ்ந்து சிந்திப்பார்.
அதற்காக குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்குவார். தனது இரட்சகனுடன் உரையாடி அவனின் வேத கருத்துக்களை ஏற்று இதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தனது ஈமானையும் மன நிம்மதியையும் அறிவாற்றலையும் அதிகரித்துக் கொள்வார். அல்லாஹுவின் திருநாமத்தை நினைவு கூர்வதால் உண்மை விசுவாசிகளின் இதயங்கள் நிச்சயமாக நிம்மதி அடையும் என்பதை நபியே நீர் அறிந்து கொள்ளும் என அல்லாஹ் தன்னுடைய வான்மறையான் குர்ஆனிலே 13வது அத்தியாயம் 28வது வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றார். இறையச்சமுள்ள முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகிய முறையில் குர்ஆனை அணுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருக்குர்ஆனை ஓதுகிற மூமினின் நிலை ஆரஞ்சு பழத்தை போன்றதாகும். அதன் சுவையும் நன்று, வாசனையும் நன்று. மற்ற நற்செயல்கள் புரிந்து கொண்டு குர்ஆன் ஓதாத மூமின் பேரிச்சம்பழத்தை போன்றவராவார். அதன் சுவை நன்று, ஆனால் அதற்கு வாசனை கிடையாது. நயவஞ்சகனாக இருந்து கொண்டு குர்ஆனையும் ஓதி வருகிறவனின் நிலையானது துளசி செடியின் நிலையை ஒத்திருக்கின்றது. அதன் வாசனை நன்று, சுவையோ கசப்பு. நயவஞ்சகனாக இருந்து கொண்டு குர்ஆனை ஓதாமல் இருப்பவனின் நிலையானது குமட்டிக்காயின் நிலையை ஒத்திருக்கிறது. அதன் சுவையும் கசப்பு, அதன் வாசனையும் கிடையாது என சஹீஹுல் புகாரியினுடைய ஹதீஸ் கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், நீங்கள் குர்ஆனை அதிகம் ஓதுங்கள், அதை ஓதியவருக்கு மறுமை நாளில் சிபாரிசு செய்யும் என சஹீஹுல் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் நாம் பார்க்க முடியும். மேலும் கூறினார்கள், குர்ஆனை நன்கறிந்து ஓதுபவர் மறுமை நாளில் மிக கண்ணியமான நல்லோர்களுடன் இருப்பார். குர்ஆனை ஓதும்போது சிரமத்துடன் திக்கி ஓதுபவருக்கு 2 நற்கூலிகள் உண்டு என புகாரி முஸ்லிம் கிதாபுகளில் நாம் பார்க்கலாம். இதற்கு பிறகும் ஒரு உண்மையான முஸ்லிம் திருக்குர்ஆனை ஓதி அதன் கருத்துக்களை சிந்திப்பதிலிருந்து அலட்சியமாக இருந்துவிட முடியுமா என்ன? ஆழ்ந்த இறை நம்பிக்கை, நிரந்தரமான நற்செயல்கள், எப்போதும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை எதிர்நோக்கல், அல்லாஹ்விடம் தனது அடிமைத்தனத்தையும் உறுதிப்படுத்துதல் ஆகியவையே ஒரு முஸ்லிம் தனது இரட்சகனுடன் கொள்ள வேண்டிய தொடர்பாகும். எனக்கு வழிபட்டு என்னை வணங்குவதற்கன்றி ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை என அல்லாஹ் தன்னுடைய வான்மறையாம் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். எனவே நாம் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, அவனுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபணியக்கூடியவர்களாக, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.